Hi students, welcome to நம்ம tuition 10th max chapter 2ல example 2.19 பார்க்கலாம். Find the next three terms of the sequences. First subdivision 1 by 2, 1 by 6, 1 by 10, 1 by 14. இப்போ சொல்யூஷன் பாருங்க, இது எந்த டிஃபரன்ஸ்ல இருக்குன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். இது எப்படி இருக்குன்னா +4 பண்ணியிருக்காங்க. 2 + 4 6 அதனால 1 by 6 வந்திருக்கு. திரும்ப 6 + 4 பண்ணுங்க 10, இப்போ 1 by 10 வரும். 10 + 4 பண்ணீங்கன்னா 14, 1 by 14. இப்போ நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன பண்ணணும், 1 by 14ஓட +4 பண்ண போகிறோம். அப்போ A5 = 1 by 14 + 4 என்னது 1 by 18. அடுத்தது A6க்கு பாருங்க 1 by இந்த ஆன்சரோட +4 பண்ணணும். அப்போ 1 by 18 + 4 பண்ணிங்கன்னா 1 by 22. இப்போ 22ஓட +4 பண்ணணும். A7 பாருங்க 1 by 22 + 4 அப்போ 1 by 26. நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் என்ன, 1 by 18, 1 by 22, 1 by 26. இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க 5, 2, -1, -4. இது எந்த டிஃபரன்ஸ்ல இருக்குன்னா -3 பண்ணியிருக்காங்க. 5 - 3 2, 2 - 3 -1, -1 - 3 பண்ணா -4. இப்போ நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும், -4ஆல -3 பண்ணணும். -4 - 3 பண்ணா -7. மைனஸ் இருந்தால் என்ன பண்ணணும், ப்ளஸ் பண்ணிட்டு மைனஸ் சைன் போடணும். இப்போ இந்த ஆன்சரோட நான் -3 பண்ணணும். அப்போ -7 - 3 பண்ணா ப்ளஸ் பண்ணிட்டு மைனஸ் சைன் போடணும். -10 -10 - 3 பண்ணா -13. நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் என்னது, -7 -10 -13. தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க 1, 0.1, 0.01. இது எப்படி டிஃபரன்ஸ்ல இருக்குன்னா டிவைடட் பை 10 பண்ணியிருக்காங்க. அதனால உங்களுக்கு 0.1 வருது. 0.1 டிவைட் பை 10 பண்ணீங்கன்னா 0.01 வரும். ஒரு 0 ஆட் ஆகிட்டே வரும். இப்போ பாருங்க A4க்கு பாருங்க 0.01 by 10 இங்க 0.001 வரும். இங்க சிங்கிள் 0, இங்க 00 வரும். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து என்ன ஆகும்னா 000 மாறும். A6 பாருங்க 0.0001 by 10 40 போட்டு 1 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ்னு போட்டு எழுதிக்கோங்க. இதுதான் ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.